தமிழகத்தில் மாத்திரம் முஃபாசா தி லயன் கிங் படத்தின் வசூல் எவ்வளவு தெரியுமா? ஹாலிவுட் படங்களில் அனிமேஷன் படங்களுக்கு என்று மிக பெரும் ரசிகர்கள் வட்டம் உள்ளது. அதிலும் நம்ம ஊர் ரஜினி படங்கள் போல லயன் கிங் படங்களை எப்படி எடுத்தாலும் பார்க்க ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். அந்த வகையில் முஃபாசாவின் வாழ்க்கை வரலாறாக வந்துள்ள முஃபாசா த லயன் கிங் எப்படி என்பதை பார்ப்போம். காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தை வைத்து இதுவரை 2 லயன் கிங் படங்கள் வந்துள்ளது. 1994 ஆண்டு ஒன்றும் 2019 ஆண்டில் மற்றொன்றும் வெளியானது. இந்த நிலையில் கடந்த வாரம் உலகம் முழுவதும் வெளியாகி மாஸ் காட்டும் முஃபாசா தி லயன் கிங் படம் தமிழகத்தில் மட்டுமே மாஸ் வசூல் வேட்டை நடாத்தி வருகின்றது. லயன் கிங் படத்திற்கு தமிழக மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்திருந்தனர். முன்னைய பாகத்தில் சூழ்ச்சியால் கொலை செய்யப்படும் சிம்பாவின் தந்தை முஃபாசா கடந்து வந்த பாதையை வைத்து உருவாகியுள்ளது முஃபாசா தி லயன் கிங் படம். அரசாலும் தகுதி யாருக்கு இருக்கிறது என்பதை மையமாக வைத்து கதை அமைந்துள்ளது. இப்படத்தை வேர்ல்ட் டிஸ்னி ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த பாகத்தை இயக்குனர் மூன்லைட் புகழ் பேரி ஜென்கின்ஸ் இயக்கியுள்ளார். ஹான்ஸ் சிம்மரின் இசை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. பின்னணி இசை படத்துக்கு கூடுதல் பலமாக உள்ளது. முஃபாசாவிற்கு அர்ஜுன் தாஸ் குரல் கொடுத்துள்ளார். சிங்கத்துடைய கம்பீரம், மிடுக்கு என அவரது தனித்துவமான குரலில் அசத்தியுள்ளார். டாக்கா கதாபாத்திரத்துக்கு அசோக் செல்வன் குரல் கொடுத்துள்ளார். அவரின் குரல் நம்மை அந்த கதாபாத்திரத்தை அதிகம் உணர்ந்து கொள்ள உதவியுள்ளது. டிமோன் அண்ட் புங்கா வாகா கதாபாத்திரத்துக்கு ரோபோ சங்கர் மற்றும் சிங்கம்பொலி பேசியுள்ளனர். அவர்களது பாணியில் நகைச்சுவையாக சிறப்பாக செய்துள்ளனர். பெற்றோரின் அரவணைப்பில் வளரும் முஃபாசா ஆற்று வெள்ளத்தில் சிக்கி வேறொரு நாட்டுக்கு அடித்துச் செல்லப்படுகிறான். அங்கு அவனுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறான் அந்நாட்டு இளவரசன் டாக்கா. தனக்கு பின் இந்த காட்டை ஆளும் தலைவன் டாக்கா தான் என்பதால் எங்கு அதை அவனிடமிருந்து இவன் பறித்து விடுவானோ என்ற எண்ணத்தில் முஃபாசாவை பார்த்த கணம் முதல் வெறுக்கிறான் டாக்காவின் தந்தை ஒஃபாசி. இன்னும் தன் கடந்த காலத்தில் இருந்து முழுமையாய் வெளியே வராத முஃபாசா டாக்காவின் தாய் ஈசேவின் அரவணைப்பில் வளர்கிறான். வெள்ளை சிங்க கூட்டத்தின் தலைவனான ஹீரோஸுக்கு ஆறாவடுவை ஏற்படுத்துகிறான் முஃபாசா. அதற்கு பழிவாங்க ஒஃபாசியின் கூட்டத்துக்கு குறிவைக்கிறான் ஹீரோஸ். இவனின் கண்களில் மண்ணை தூவி தான் தொலைத்த இடத்தை மீண்டும் கண்டடைந்தானா முஃபாசா என்பதே முஃபாசா த லயன் கிங் படத்தின் மீதி கதையாகும். இதுவரை தமிழகத்தில் மட்டுமே படம் ரூபாய் 15 கோடி வரை வசூல் வேட்டை நடாத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.